கோலாலம்பூர் போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட நடவடிக்கையில் முதல் 3 நாட்களில் 9,000க்கும் மேற்பட்டோருக்கு குற்றப்பதிவுகளை வழங்கியுள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கிய அந்த நடவடிக்கை ஜூன் 15ஆம் தேதி வரை தொடரும் என கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் தலைவர் துணை கமிஷனர் ஷரீஃபுடின் முகமது சாலே தெரிவித்தார். முதல் 3 நாட்களில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 9,247 குற்றப்பதிவுகள் அல்லது சம்மன்கள் வழங்கப்பட்டன. போக்குவரத்திற்கு தடையாக இருந்த சட்டவிரோதமாக வாகனங்களை நிறுத்தியது, பாதசாரிகளின் நடைபாதையில் நின்றது, லைசென்ஸ் இன்றி வாகனங்களை ஓட்டியது, சாலை வரியின்றி வாகனங்களை செலுத்தியது, சட்டவிரோத வாகன எண் பதிவுகளை கொண்டிருந்தது மற்றும் சாலையில் மஞ்சள் பெட்டியில் வாகனங்களை நிறுத்தியது போன்ற குற்றங்களுக்காக இந்த சம்மன்கள் வழங்கப்பட்டதாக ஷரீஃபுடின் தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பினாங்கில் சுப்ராஞ்சயாவில் உள்ள பல பொருட்களை விற்கும் கடை ஒன்றில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 30 மற்றும் 40 வயதுக்குட்பட்ட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். திங்கட்கிழமை இரவு மணி 11:50 அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக செப்ராங் பிராய் தெங்கா போலீஸ் தலைவர் ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது விற்பனையாளர் ஒருவரை அணுகிய 2 ஆடவர்கள் அவரிடம் மதுபானம் கேட்டுள்ளனர். அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வினால் தகராறு ஏற்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் தம்மிடம் இருந்த தலைக்கவசத்தினால் மற்றவரை தாக்கியுள்ளார். இந்த தகராறினால் ஒருவர் முகத்தில் காயமடைந்தார். மதுபோதைக்கு உள்ளான நபர் ஒருவருக்கும் கடையின் உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு சமூக வலைத்தளங்களில் வைரலானது. சர்டாங் போலீஸ் நிலையத்தின் வேலி மீது கடந்த வாரம் 2 பூந்தொட்டிகளை வீசியதாக கொண்டுவரப்பட்ட கீழறுப்பு குற்றச்சாட்டை 2 பதின்ம வயதினர் ஒப்புக்கொண்டனர். சமூக நலத்துறையின் நன்னெறி அறிக்கை கிடைத்த பின்னர் அவ்விருவருக்கும் தண்டனை வழங்குவதற்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு மேஜிஸ்ட்ரேட் ஃபாரா அசுரா முகமது சாஹா நிர்ணயித்தார். ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணியளவில் சர்டாங் போலீஸ் நிலையத்திற்கு முன்புறமுள்ள சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆடவர் ஒருவருக்கு சொந்தமான காரை சேதப்படுத்திய கீழறுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 10 வயதுடைய 2 மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் அந்த கார் உரிமையாளருக்கு 500 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 1 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரைக்குமான சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். தண்டனை சட்டத்தின் 427வது விதி மற்றும் அதே சட்டத்தின் 34வது விதியின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு முன்னதாக சர்டாங் போலீஸ் நிலையத்தின் வேலியை நோக்கி பூந்தொட்டிகளை வீசியதாக அந்த 2 சந்தேக பேர்வழிகளும் தடுத்து வைக்கப்பட்டதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அன்பழகன் கூறியிருந்தார். போர்ட் கில்லானில் கடத்தல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டதன் தொடர்பில் ஒரு நிறுவனத்தின் இயக்குநர், 3 அமலாக்க அதிகாரிகள் உட்பட 7 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 30 மற்றும் 50 வயதுடைய 2 பெண்கள் உட்பட 5 ஆடவர்களை கொண்ட அந்த சந்தேக பேர்வழிகள் நேற்று போர்ட் கில்லான் சுற்று வட்டார பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. 3 சந்தேக பேர்வழிகள், 3 அமலாக்க அதிகாரிகள், நிறுவனங்களின் 3 ஊழியர்கள் மற்றும் நிறுவனத்தின் இயக்குநரும் இன்று புத்ராஜயாவிலுள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்பட்டது. ஜூன் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவுக்கு மேஜிஸ்ட்ரேட் அனுமதி வழங்கினார். அந்த கும்பல் சுங்க வரியை தவிர்ப்பதற்காக பொய்யான சுங்க பிரகடனத்தை சமர்ப்பித்ததில் அந்த கும்பல் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்டது.
தற்போது தனது குடும்பத்தினருடன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ள சிங்கப்பூர் பிரஜை ஒருவரும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார். ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றும் கைது செய்யப்பட்ட தனிப்பட்ட நபர்களின் 9 வங்கிக் கணக்குகளையும் MACC முடக்கம் செய்திருக்கிறது. இஸ்ரேலின் ஜிம் அடையாள முத்திரையை கொண்ட வெளிநாட்டு பதிவு எண் கொண்ட கொள்கலன் லோரி தடுத்து நிறுத்தப்பட்டதோடு மீண்டும் தாய்லாந்திற்கு திரும்பும்படி நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கணினி வர்த்தக பொருட்களை கொண்ட அந்த கொள்கலன் ட்ரெய்லர் புகிட் காயு ஈத்தாம் குடிநுழைவு சுங்க தடுப்பு மற்றும் பாதுகாப்பு மைய வளாகத்தின் நுழைவு பகுதியின் மூலம் மலேசியாவிற்குள் புகுந்ததாக கிடா சுங்கத்துறையின் அமலாக்க கண்காணிப்பு துறைக்கான துணை இயக்குநர் சுஹைமி அஃபின்டின் ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். ஜூன் 6ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு வெளிநாட்டு பதிவு எண் பட்டியை கொண்ட ட்ரெய்லர் கொள்கலன் லோரி கண்டுபிடிக்கப்பட்டு தாய்லாந்திற்கு திரும்ப செல்லும்படி பணிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த கொள்கலன் லோரி பிற்பகல் மணி 1:30 அளவில் மலேசியாவிலிருந்து வெளியேறி தாய்லாந்திற்கு சென்றதாக அவர் கூறினார். 2 வங்காளதேசிகளிடம் போலீஸ்காரர்களாக நடித்து கூட்டாக கொள்ளையிட்ட உள்நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் மீது ஜாலான் டூதா நீதிமன்ற வளாகத்தில் 2 நீதிமன்றங்களில் தனித்தனியாக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன் அவர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக செக்ஷன் நீதிபதி டத்தோ நுவா அமான் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். கடந்த மே மாதம் 19ஆம் திகதி இரவு மணி 11:20 அளவில் முதல் குற்றச்சாட்டை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. அதன் பிறகு 29 வயதுடைய மற்றொரு வங்காளதேச ஆடவனிடம் கூட்டாக கொள்ளையிட்டதாக அந்த 5 எதிராக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமந்தப்பட்டது. குத்தகை தொழிலாளியான அந்த நபரை மிரட்டி மே மாதம் 12ஆம் திகதி பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் முனாரா ஷெல்லில் RHB பேங்கில் கொள்ளையிட்டதாக மற்றொரு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது. முதல் குற்றச்சாட்டு தண்டனை சட்டத்தின் 395வது விதியின் கீழ் மற்றும் தண்டனை சட்டத்தின் 170வது விதியின் கீழ் அவர்கள் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது.